ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். தீபாவளிக்கு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நேரம் ரொம்ப குறைவாக உள்ளதா? உங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக 3 ப்ளவுஸ் ஒரே டைமில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாருங்கள், ஷார்ட்ஸில் நான் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணலாம், 3 ப்ளவுஸ் சேர்ந்த மாதிரி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பேக் பார்ட் ஆல்ரெடி நான் கட் பண்ணிவிட்டேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை எடுத்து இது மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற கிளாத்தில் உள் பக்கத்தில் பாருங்கள், கிளாத் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சைடில் கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சைட்லேயும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட்லேயும் இது மாதிரி லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் ப்ளவுஸ், அதனால் நான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். நெக்கு நீங்கள் லாங்காக வேணும், அதாவது லென்த்தாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லென்த்தாக வச்சுக்கலாம். ஷோல்டர் அது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு இதிலேருந்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, அதாவது முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 6-6 இன்ச் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் 4 இன்ச் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் பார்த்திங்க அப்படின்னா நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கும் போதுமானதாக இருக்கலாம். நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 இன்ச் தான் வச்சுருக்கேன். கீழ்ப்பக்கத்தில் மட்டும் நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரண்ட்டு உயரம், சரிங்களா? முன் உயரம், ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேல் பக்கமாக கட் கொடுக்கணும் இல்லைங்களா? அதாவது பட்டி கிராஸ்க்காக கட் கொடுப்போம். 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிராஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்கும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டெப்த்து மட்டும் கொஞ்சம் கொடுக்கணும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 இன்ச் அளவுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் டெப்த் எடுத்து செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட ஜாயிண்ட் ஆகி அந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி டெப்த் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது ஒரே அளவுள்ள ப்ளவுஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் 2 கிளாத் போட்டும் கட் பண்ணலாம், 3 கிளாத் போட்டும் நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் ஹெர்கட் கரெக்டாக கொடுத்துருங்க. கிளாத் நழுகாமல் பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அளவுகள் மாறிடும். கரெக்டாக அது மாதிரி எடுத்து விட்டுட்டு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நம்ம ஹெர்கட் கொடுத்துக்கணும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராங் சைடு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. எது ராங் சைடு ரைட் சைடு அப்படிங்கிறத கவனமாக பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 6 பீஸ்லேயுமே இப்போ ராங் சைடு நோட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு மீத இருக்கிற கிளாத்தை எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பீஸை பட்டிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 80 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 95 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதனால் முன்ன பின்ன இருக்குது. நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி பட்டன் பீஸ்க்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் 6 பீசஸ் இருக்குது. சரிங்களா? 3 + 3 6 பீசஸ். ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? ஸ்லீவுக்கு நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே போல் 3 கிளாத்தையும் சேர்த்து நான் 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் கார்னரில் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அடித்து ஹெம் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே இந்த பக்கத்தில் கார்னர் பகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் டைம் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கார்னர் இருக்கிறனால 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுட்டோம். ஸ்லீவ் ஆஃப் லென்த் வந்து குறிச்சிக்கலாம். சரிங்களா, 3.5 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். நான் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம ஆம் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா, ஆம்கோல் ரவுண்டு ப்ளவுஸில் என்ன எடுத்தோமோ அந்த ஆம்கோல் ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணணும். நான் 8 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் தையலுக்காக அளவுகள் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங்கில் இருந்து தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிட்டோம். தையலுக்கான லைனையும் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது 9.5 இன்ச் வந்து லென்த்து கிடைக்கிது. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து பாருங்கள், மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் மேல் சைட்லேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆகிறது போல் நம்ம லைன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும். சரிங்களா, பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ஸ்லீவில் வந்து சுருக்கங்கள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது பாருங்கள், கண்டிப்பாக சுருக்கங்கள் வர வாய்ப்பே இல்லை. இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக வந்து ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. அனைத்து பீசஸ்லையுமே வந்து ஹெர்கட் விழுகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் அதே போல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கரெக்டாக 2வது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க கிளாத்தை. சரியாக பாருங்கள், இதில் பீசஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம டெப்த் எடுக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் ஹெர்கட்டில் இருந்து பாருங்கள், ஒரு 1/4 to 3/4 இன்ச்சுக்குள்ளே 1/4 to 1/2 இன்ச் உள்ளார இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் வந்து போதுமானது. பாருங்கள், எல்லா பீசஸுமே சரியாக இருக்குது. பாருங்கள், நம்ம 3 பீஸ் வந்து இப்போ ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு பட்டிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிட்டோம், பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீதம் இருக்கிற பீசஸ் வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.